நம் வாழ்வின் இருளை விரட்டி ஒளிமயமான எதிர்காலத்தை தரும் மாதம் இந்த கார்த்திகை மாதம். தீபம் என்பது வெறும் நெருப்பு மட்டுமல்ல, அது இறைவனின் வடிவம். அதிலும் குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் நாம் ஏற்றும் ஒவ்வொரு திரிக்கும் நம் தலைவிதியையே மாற்றியமைக்கும் அபார சக்தி உண்டு. இன்றைய பதிவில் கார்த்திகை தீப வழிபாட்டின் மிக உயரிய முறையான ஸ்தம்ப தீபம் பற்றியும் அதனால் கிடைக்கும் வியக்கத்தக்க பலன்களை பற்றியும் விரிவாக பார்க்கப் போகிறோம். முதலில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்வோம். முருகப்பெருமானை வழிபடும் முறைகளை கூறும் ஆகம நூலான குமார தந்திரம் கார்த்திகை தீபத் திருநாளின் சிறப்பை மிக உயர்வாக கூறுகிறது. இந்த நூலின்படி கார்த்திகை தீபத் திருநாளன்று முருகனாலயத்தில் ஒரு ஸ்தம்பத்தின் மீது, அதாவது ஒரு உயரமான கம்பத்தின் மீது தீபம் ஏற்றுவது மிகச்சிறந்த வழிபாடாகச் சொல்லப்பட்டுள்ளது. இப்படி உயரத்தில் தீபம் ஏற்றுவது நம் வாழ்க்கையையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பது ஐதீகம். ஸ்தம்ப தீபம் ஏற்றுவது எப்படி? ஆலயத்தின் எதிரில் மரத்தாலோ அல்லது கல்லாலோ ஒரு ஸ்தம்பத்தை, தூணை நட வேண்டும். கார்த்திகை பௌர்ணமி அன்று அந்த ஸ்தம்பத்தின் அடியில் நெல் மற்றும் எள் ஆகியவற்றை பரப்பி வைத்து ஸ்தம்பத்தின் உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும். இப்படிச் செய்வதால் பித்ருக்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைப்பதுடன் வம்சவிருத்தியும் உண்டாகும். இதை தரிசிப்பதே மகா புண்ணியம். இதற்குச் சான்றாக புராணத்தில் ஒரு அற்புத சம்பவம் உண்டு. புண்ணியமான மதங்க முனிவரின் ஆசிரமத்தில் விஷ்ணு ஆலயத்திற்கு பக்கத்தில் ஒரு உலர்ந்த மரக்கட்டை கிடந்தது. கார்த்திகை தீபத்தன்று முனிவர் ஈற்றிய தீபம் ஒன்று அந்த மரக்கட்டையின் மீது வைக்கப்பட்டது. அந்த தீபம் எரிந்து முடிந்ததும் அந்த மரக்கட்டை பிளந்து அதிலிருந்து தேஜஸ்வியான ஒரு திவ்ய புருஷன் வெளிப்பட்டான். அவன் யார் தெரியுமா? முற்பிறவியில் அவன் ஒரு பெரிய அரசன். ஆனால் செல்வச் செழிப்பில் இருந்தபோது தர்மம் செய்ய தவறியதாலும் இறை சிந்தனை இல்லாததாலும் அடுத்த பிறவியில் ஜடமான மரக்கட்டையாக பிறந்தான். எப்போது அந்த கார்த்திகை தீபத்தின் புனிதமான ஒளி அவன் மீது பட்டதோ அந்த வினாடியே அவனது பழைய கருமாக்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாயின. அவனுக்கு மீண்டும் நற்கதி கிடைத்தது. சிந்தித்துப் பாருங்கள். உணர்வற்ற ஒரு உலர்ந்த மரக்கட்டைக்கே தீப ஒளி பட்டதால் மோட்சம் கிடைத்தது என்றால், முழு பக்தியோடு ஸ்தம்ப தீபம் ஏற்றும் நமக்கு இறைவன் எப்பேற்பட்ட அருளை வழங்குவார்? அதேபோல மற்றும் ஒரு அற்புதம். ஒருமுறை கோவிலில் எரிந்து கொண்டிருந்த விளக்கிலுள்ள எண்ணெயை குடிக்க ஒரு எலி வந்தது. எண்ணெய் குறையும் நிலையில் திரி அணையும் தருவாயில் இருந்தது. அந்த எலி எண்ணெயை குடிக்கும் முயற்சியில் தன் மூக்கினால் அறியாமலேயே அந்த திரியை தூண்டிவிட்டது. இதனால் அந்த விளக்கு மீண்டும் பிரகாசமாக எரியத் தொடங்கியது. அறியாமல் செய்த அந்த சிறு செயலுக்காக அந்த எலி இறந்த பிறகு அதற்கு வைகுண்ட பதவியையே தந்தார் இறைவன். அணைந்து போகும் விளக்கை தூண்டிவிடுவதே இவ்வளவு பெரிய புண்ணியமென்றால் நாம் ஸ்ரத்தையாக ஏற்றும் தீபத்திற்கு எவ்வளவு பலன் கிடைக்கும்? எனவே இந்த கார்த்திகை மாதம் 30 நாட்களும் நம் வீட்டில் தினமும் மாலையில் தீபம் ஏற்றி வைப்பது அவசியம். செல்வமும் நல்ல சந்ததியும் வேண்டுபவர்கள் தினமும் தீபதானம் செய்து வெற்றிலை பாக்கு, தாம்பூலம் வைத்து வழிபட வேண்டும். குறிப்பாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் தினமும் ஒரு தேங்காயுடன் தாம்பூலம் மற்றும் தட்சணை வைத்து தானமளித்து வழிபட்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். பாவங்களை எரித்து புண்ணியத்தை வளர்க்கும் சக்தி கார்த்திகை தீபத்திற்கு உண்டு. நம்மை அறியாமல் செய்த பாவங்கள் கூட இந்த தீப ஒளியில் கரைந்து போகும். இதுவரை நாம் பார்த்தது ஸ்காந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ள கார்த்திகை மாதத்தின் மகிமைகள் மற்றும் பலன்கள் பற்றிய ஒரு சுருக்கமான தொகுப்பு மட்டுமே. இந்த கார்த்திகை புராணத்தை நீங்கள் முழுமையாக வரிவிடாமல் படிக்க விரும்பினால் ஸ்வதர்மா லைப்ரரியை அணுகலாம். அங்கு இந்த முழு புராணமும் படிக்க கிடைக்கிறது. அது மட்டுமின்றி அங்குள்ள ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் AI அசிஸ்டன்ட். படிக்கும்போது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் எழுந்தால் இந்த AI அசிஸ்டன்ட்டிடம் உங்கள் கேள்விகளை கேட்டு அதற்கான விளக்கங்களையும் உடனடியாக தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே நாம் கடைப்பிடிக்கும் ஒவ்வொரு விரதங்கள் மற்றும் அனுஷ்டானங்களுக்கு பின்னால் உள்ள அர்த்தங்களையும் காரணங்களையும் புரிந்து கொண்டு செய்வது மிக அவசியம். அப்படி புரிந்து கொண்டு செய்யும்போதுதான் நமக்கு அந்த வழிபாட்டின் மீது முழுமையான ஈடுபாடும் பக்தியும் உண்டாகும். அது நமக்கு மனநிறைவையும் முழு பலனையும் தரும். எனவே நமது கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய விஷயங்களை தெரிந்து கொள்ள ஸ்வதர்மா லைப்ரரியை பயன்படுத்துங்கள்.
மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஸ்வதர்மா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.